நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆர்டி ஸ்கீம் கீழ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் பசங்களுக்கு நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீயா சேர்க்கலாம் உங்களுடைய குழந்தைங்களை. அதை சேர்க்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முக்கிய நண்பர்களே, வாங்க எப்படி போயிட்டு இந்த வெப்சைட் அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப இந்த வெப்சைட்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஆர்டி அட்மிஷன் டிஎன் ஸ்கூல்ஸ் இருக்கும். இந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பேஜுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்துடும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய குழந்தைங்க வந்து எந்த பர்த் டேட்டுக்குள்ளார பிறந்தது நீங்க ஈஸியா அப்ளை பண்ணலாம்னு சொல்லிக்கிறேன். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் 1/8/2022 டு 31/7/2023 பிறந்தவங்க எல்கேஜிக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 1/8/2020 டு 31/7/2021 பிறந்தவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து நீங்க இந்த ஸ்கீம்ல வந்து அப்ளை பண்ணலாம். இது அப்ளை பண்றதுக்கு முக்கியமான தேவையான டாக்குமெண்ட்ஸையும் ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துருவோம். இப்ப அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, குழந்தையுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி குழந்தையுடைய ஆதார் கார்டு, குழந்தையுடைய பிறந்த சர்டிபிகேட், குழந்தையுடைய பேர்ல இருக்கிற வருமான சான்று, அதுக்கப்புறம் தந்தையுடைய ஆதார் கார்டு இல்ல தாயின் ஆதார் கார்டு இல்ல கேர் டேக்கர் யார் அவங்க பாத்துக்கிறாங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு. இப்ப உங்களுக்கு இதுல ஒரு சின்ன குழப்பம் ஒன்று இருக்கலாம். இது மாதிரி இருக்கிற இந்த வருமான சான்று எடுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் ரேஷன் கார்டு கிடைக்காம இருக்கும். குழந்தை பேரை சேர்த்தது வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டுல பேர் ஏறாம இருந்ததுன்னா இசேவை மையங்கள்ல இது மாதிரி வருமான சான்று, இருப்பிட சான்றோ ஜாதி சான்றோ அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. சோ அது மாதிரி இருக்கிற கண்டிஷன்ல என்னன்னா, இப்ப நீங்க இது மாதிரி ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிருப்பீங்க புதுசா. இப்ப இங்க இருக்கு பாருங்க, புதிய அட்டைக்கான விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது மாதிரி ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா இந்த அப்ளை பண்ண சர்டிபிகேட்டை வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஜாதி வருமானம் இருப்பிடம் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஏற்கனவே ரேஷன் கார்டு எங்களுக்கு அப்ளை பண்ணிட்டோம், குழந்தை பேர் வந்து ஒன்னும் சேர்க்க முடியல, எல்லாமே பெண்டிங்லேயே காமிச்சிட்டு இருக்குதுன்றவங்க இப்ப இது மாதிரி உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு சொல்லிருக்கோம். உங்களுடைய குழந்தையுடைய பேரை சேர்த்த சர்டிபிகேட், ஏதாவது சேர்த்த இந்த டவுன்லோட் பண்ண ஸ்லிப் இருந்தாலே இதை வச்சே நீங்க ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று இந்த மூன்றையுமே வந்து நீங்க ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே நம்மளே, இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதை உடனுக்குடன் ட்ரை பண்றேன், எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். என்ன ரீசன் அதை எப்படி நீங்க கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நம்ம நேரடியா எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படின்ற வெப்சைட்டுக்கு வர போயிடலாம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு பாருங்க. இந்த ஸ்டார்ட் அப்ளிகேஷன்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை இப்ப கிளிக் பண்ணீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து காமிக்கும். இதுல வந்து குழந்தைங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்ணிருக்கோம். என்ட்ரி பண்ணும்போது உங்களுடைய குழந்தைகளுடைய பர்த் சர்டிபிகேட் எப்படி பேர் இருக்கோ அதே மாதிரி கரெக்டா நான் இப்ப டைப் பண்ணிக்கிறேன். இப்ப நேம் டைப் பண்ணிட்டு அடுத்தது இன்சியல் டைப் பண்றேன். இன்சியல் 2 இன்சியல் இருந்தாலும் 2 இன்சியல் போடுங்க, 1 இன்சியல் இருந்தா 1 இன்சியல் மட்டும் கொடுங்க. இப்ப டைப் பண்ணிட்டு அடுத்தது வந்து பாலினம் கேட்கும். என்ன பாலினம், ஆனா பெண்ணா டிரான்ஸ்ஜெண்டரான்னு கேட்குது. ஆனா பெண்ணான்றதை கரெக்டா கொடுத்துக்கோங்க. இது ஆனா பெண்ணான்னு கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்தது பிறந்த தேதி கேட்கும். பிறந்த தேதியில நம்ம பெரும்பாலும் போன உடனே முதல்ல எடுத்த உடனே பிறந்த தேதி வந்து டைப் பண்ணிடும். இந்த தேதி கேட்கல, முதல்ல பிறந்த மாதத்தை வந்து நீங்க கொடுக்கணும். பிறந்த மாதத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிறந்த தேதியை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிறந்த வருடத்தை வந்து அங்க கரெக்டா என்ட்ரி பண்ணுங்க. இப்ப நம்ம 2023 சொல்லிட்டு என்ட்ரி பண்ணனால 2023 எல்கேஜி வந்துருக்கு. இதே 2020 அவங்க கொடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வர மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா அது இதுவும் ஆட்டோமேட்டிக்கா காமிக்கும். இப்ப கீழே வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும். மினிமம் 8 கேரக்டர் இருக்கிற மாதிரி பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணுங்க. கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஏதாவது ஒரு சிம்பிள்ஸ் எல்லாம் கலக்கிற மாதிரி பார்த்து கொடுத்துக்கோங்க. நானும் அது மாதிரி கொடுத்துட்டேன். இப்ப எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா என்ன மதம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. நீங்க உங்களுடைய மதம் என்னவோ அந்த மதம் என்ன, ஹிந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லிமான்றதை கொடுத்துக்கோங்க. அடுத்தது அதுக்கு வேற கம்யூனிட்டி பிசி, எம்பிசி, எஸ்டி, எஸ்சி அருந்ததியர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கொடுத்துக்கோங்க. இப்ப அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் என்னவோ அந்த மொபைல் நம்பர் அந்த இடத்துல கொடுத்துக்கோங்க கரெக்டா. இப்போ மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் இமெயில் ஐடி நீங்க கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்கலாம்னு விட்டுடலாம். இப்ப கீழே இங்க தேதி கொடுத்துருக்காங்க பாருங்க. 2020 இருந்து 2021 பிறந்தவங்க 8வது மாசம், 2020 8வது மாசத்துல இருந்து 2021 7வது மாசத்துக்குள்ளார பிறந்தவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 2022 8வது மாசம் 1ஆம் தேதியில இருந்து 2023 7வது மாசம் 31ஆம் தேதிக்குள்ளார பிறந்தவங்க எல்கேஜிக்கு அப்ளை பண்ணலாம். இப்ப இது கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு கிரியேட் ஆயிடுங்க. இந்த அப்ளிகேஷன் நம்பர் தான் வந்து இப்ப ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான இந்த ஆர்டிக்கான அப்ளிகேஷன் நம்பர். இந்த அப்ளிகேஷன் நம்பர் கூட நீங்க என்ன பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டு வந்து கிரியேட் ஆகி உள்ள வந்துடும். இப்ப இந்த அப்ளிகேஷன் நம்பரை நான் காப்பி பண்ணிக்கிறேன்.
அந்த அப்ளிகேஷன் நம்பரை காப்பி பண்ணிக்கிட்டு அடுத்தது லாகின் கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்துட்டு இப்ப இது மாதிரி லாகின் பேஜுக்கு வந்துடும். இதுல வந்து நீங்க அப்ளிகேஷன் நம்பரும் அந்த பாஸ்வேர்டையும் கொடுத்து உள்ள போகணும். பாஸ்வேர்டு கொடுத்து இப்ப லாகின் பண்ணணும். இப்ப லாகின் பண்ற பேஜுக்குள்ள போயிடுச்சு. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட் டீடைல்ஸ். இப்ப இதுல பேரண்ட் டீடைல்ஸ் ஆஃப் ஃபாதரா மதரா இல்ல கார்டியனா இதை கொடுக்கலாம். இப்ப நான் ஃபாதருடைய நேம் கொடுத்துருக்கேன். ஃபாதர் நேம் கொடுத்துட்டு ஃபாதர் நேம் என்னவோ அந்த ஃபாதர் நேம் அங்க டைப் பண்ணிக்கிறேன். இப்ப ஃபாதர் நேம் அங்க கரெக்டா கொடுத்துக்கிறேன். பர்த் சர்டிபிகேட்ல இருக்கிற மாதிரி நேம் வந்து அவருடைய நேம் என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஃபாதர் நேம் கொடுத்துட்டு தந்தையின் தொழில் என்னன்னு கேட்கும். கவர்மெண்ட் சர்வீஸா, செல்ஃப் எம்ப்ளாய்டா, பிசினஸா, பிரைவேட் ஜாபா, ஹோம் மேக்கரா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்ல நீங்க அதர்ஸ் கூட கொடுத்துக்கலாம். அதர்ஸ் கொடுத்துட்டு உங்களுடைய இந்த இன்கம் சர்டிபிகேட் இருக்கு பாருங்க, அந்த இன்கம் சர்டிபிகேட்ல இருக்கிற இன்கம்ல எவ்வளவு போட்டிருக்காங்களோ அதை கரெக்டா கொடுத்துக்கோங்க. இப்ப என்னுடைய இன்கம் சர்டிபிகேட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க கரெக்டா போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி உங்களுடைய இன்கம் கொடுத்துக்கோங்க. இப்ப எங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி அண்டர் விச் எந்த வகையின் கீழே நீங்க விண்ணப்பித்து இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இப்ப கேட்டகரி கீழே இந்த ஒண்ணு கீழே வந்து எஸ் லோன் கொடுக்கும். இந்த எஸ்ன்றதை கிளிக் பண்ணீங்கன்னா அதையே எடுத்துக்கும், நீங்க டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நோன் கொடுத்தீங்கன்னா அடுத்தது தங்கள் ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு குறைவானதான் சொல்லிட்டு கேட்கும். அதை எஸ் கொடுத்துட்டீங்கன்னா இதோட நிறுத்திக்கும். சப்போஸ் நோன் கொடுத்துட்டீங்கன்னா தாங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவை சார்ந்தவரா, டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பா, இது மாதிரி மாத்தி மாத்தி கேட்கும். டிஸ்அட்வான்டேஜ் குரூப்னா அதுல பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இதெல்லாம் கேட்கும். ஸோ இது மாதிரி நீங்க நோன் கொண்டு கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தது மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போகும். இப்ப நோன் கொடுத்தோம்னா இப்ப தாங்களுடைய ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு குறைவானதான் சொல்லிட்டு கேட்குது. இதுல எஸ் கொடுத்துங்க. இதுல எஸ் கொடுத்துக்கலாம். இதுல நீங்க இதுல வந்து வேற என்னென்ன கேட்குதோ அதெல்லாம் வந்து நீங்க கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப இதனால எனக்கு 2 லட்சத்துக்கு கீழே இருக்கின்றதை கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த இடத்துல வந்து உங்களுடைய அட்ரஸ் டீடைல் கேட்கும். இல்லைங்க ஐயா, இப்ப அட்ரஸ் டீடைல் கேட்கும். அட்ரஸ் டீடைல் வந்து நீங்க இந்த இடத்துல கொடுக்கணும். அட்ரஸ் வந்து உங்களுடைய ஆதார் கார்டுல இருக்கிற அட்ரஸ் என்னவோ அந்த அட்ரஸ் வந்து இந்த இடத்துல கரெக்டா கொடுத்துக்கோங்க. முதல்ல ஸ்ட்ரீட் நேம் போட்டுக்கிறேன். அடுத்தது ஊருடைய பேர் என்னவோ அந்த ஊருடைய பேரை கொடுத்துங்க. அடுத்தது அஞ்சல் குறியீடு என்னவோ அந்த அஞ்சல் குறியீடு கொடுத்துக்கலாம். தாலுகாவுடைய நேமை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. இப்ப அஞ்சல் குறியீடு என்ன கொடுத்துக்கிறேன். அடுத்தது மாவட்டம் என்ன மாவட்டமோ அந்த மாவட்டத்தை கொடுத்துக்கிறேன். எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம மேல டைப் பண்ணதெல்லாம் என்டர் யுவர் அட்ரஸ் நியரஸ்ட் லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லி கேட்குது இல்லையா, இந்த இடத்துல காமிக்கும். அதே நீங்க கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டு இப்ப இல்லைன்னா இந்த இடத்துல வந்து என்டர் யுவர் அட்ரஸ் நியரஸ்ட் லேண்ட்மார்க் இடத்துல நமக்கு மேல இருக்கிறத காமிக்கும். அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்மிட்ன்றது பார்த்தீங்கன்னா கரெக்டா நம்ம டைப் பண்ண அட்ரஸை வச்சு அதுவாகவே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். சப்போஸ் நம்ம அந்த இடத்துல இல்ல இது தப்பான இடத்துல எடுத்துட்டு போய் காமிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க கரெக்டா உங்களுக்கான அட்ரஸ் நீங்க எடுத்துட்டு போயிட்டு கரெக்டா பிக்ஸ் பண்ணுவாங்க. இப்ப இங்க எந்த இடம் காமிக்குது, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நாங்க கொடுத்துருக்கிறது கடலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருக்கோம். இது கடலூரே காமிக்கல, கூடலூர்ல எடுத்துட்டு போயிட்டு காமிக்குது. சோ அப்ப என்ன பண்ணணும், நம்ம இதை கரெக்டா இந்த லேண்ட்மார்க் எடுத்துட்டு போயிட்டு மூவ் பண்ணிட்டு போயிட்டு வைக்கணும். இப்ப இந்த இடத்துல வச்சீங்கன்னா உங்களுக்கு காமிக்காது. அப்ப காமிக்காதப்ப என்ன கொடுக்கணும், நீங்க இந்த இடத்துல இந்த லேண்ட்மார்க் டைப் என்டர் யுவர் அட்ரஸ் ஆர் நியரஸ்ட் லேண்ட்மார்க். இப்ப இந்த இடத்துல வந்து நமக்கு எதுவுமே என்டர் பண்ண முடியலங்க. ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கிறது அந்த இடத்துல சப்மிட் பண்ண சொல்லி காமிக்குது. இப்ப என்ன பண்ணுவோம், கீழே இந்த லேண்ட்மார்க் பாருங்க, இதை எடுத்துட்டு போயிட்டு நம்மளுடைய ஏரியாவுக்கு எதுவோ அதுக்கு பக்கத்துல போயிட்டு எடுத்துட்டு போய் வைக்கணும். ஏன்னா நீங்க தப்பா வச்சீங்கன்னா உங்களுக்கு காமிக்காது. அது நாங்க எங்களுடைய ஊர் எதுவோ அந்த ஊருக்கு மூவ் பண்ணி போயிட்டு இதை வச்சிருவோம். இந்த இடத்துல இந்த ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க, இதை எடுத்துட்டு போயிட்டு மூவ் பண்ணிட்டு போறோம். இங்க என்னுடைய இது ஊர் எங்க இருக்குதோ அந்த ஊருக்கு பக்கத்துல எடுத்து போய் நான் வைக்கிறேன். அதை இப்ப இதான் கரெக்டா இருக்கிற அட்ரஸ். நாம கொடுக்குற அட்ரஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ளூ கலர் லோகோ போயிட்டு கரெக்டா உட்காரும். பட் அது தப்பா இருக்குது அப்படின்ற சமயத்துல நீங்க அதை கரெக்டா மூவ் பண்ணீங்கன்னா வச்சுட்டு கிளிக் ஹியர் டு கெட் மேப் அட்ரஸ் பாருங்க, இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இடத்துக்கான அட்ரஸ் என்னவோ அந்த அட்ரஸ் வந்து கரெக்டா வந்து சூஸ் பண்ணிக்கும். சப்போஸ் அது மாதிரி நீங்க சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு அது தப்பா காமிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இது கீழே எடுத்துட்டு வந்து இப்ப அந்த வில்லேஜ் ஸ்கூல் இல்லாத இடமா பார்த்து நான் வைக்கிறேன். இப்ப உங்களுக்கு காமிக்கணும்ன்றது பண்றது. இப்ப ஸ்கூல் இல்லாத இடமா, ஸ்கூல்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி உங்களுடைய ஊர் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்க இந்த லோகோ வச்சீங்கன்னா ஸ்கூல் நேம் காமிக்காது. இப்ப நான் ஸ்கூல் நேம் காமிக்காதபடி எங்களுடைய ஊரை வந்து நான் தள்ளி எடுத்துட்டு போயிட்டு வச்சு காமிக்கிறேன். இப்ப சேவ் கொடுத்துறேன்.
சேவ் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப இது மாதிரி நமக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்கும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ண சொல்லி கேட்கும். இப்ப ஸ்டூடெண்டோடைய போட்டோவெல்லாம் இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்டோடைய போட்டோ ஃபர்ஸ்ட் இடத்துல அட்டாச் பண்ணோம்னா இங்க டிஸ்பிளே ஆயிடும் ஸ்டூடெண்டோடைய போட்டோ. அதே மாதிரி பிறப்பு சார்ட் ப்ரூஃப் ஆஃப் பர்த்துக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட்டை கரெக்டா அந்த இடத்துல வச்சுருங்க. பர்த் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணிட்டேன். அடுத்தது பெற்றோருடைய அடையாள அட்டை. பெற்றோருடைய அடையாள அட்டை கூட ரேஷன் கார்டு இருந்ததுன்னா ரேஷன் கார்டை ஸ்கேன் பண்ணி வைங்க, இல்ல ஆதார் அட்டை மட்டும் கூட நீங்க வச்சுக்கலாம். அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப். இப்ப அந்த அட்ரஸ் ப்ரூஃப் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தையுடைய ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி அந்த இடத்துல வச்சுக்கோங்க. குழந்தையுடைய ஆதார் கார்டு வச்சுட்டு அடுத்தது உங்களுக்கான வருமான சான்று என்னவோ அந்த வருமான சான்று அந்த இடத்துல கரெக்டா ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்ப இது மாதிரி சர்டிபிகேட் எல்லாம் நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுட்டோம். இப்ப சேவ் கொடுத்துட்டோம்னா இந்த இடத்துல ஸ்கூல் நேம் காமிக்கல. ஏன் காமிக்கலன்னா நீங்க கொடுத்த அட்ரஸ்ல வந்து ஸ்கூல் நேம் கரெக்டா காமிக்கல. ஏன்னா உங்களுடைய அட்ரஸ் இருக்கிற இடத்துல நீங்க கிளிக் பண்ண லேண்ட்மார்க்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்ததுன்னா காமிக்காது. இப்ப நம்ம கரெக்டான டிஸ்டன்ஸ்ல எடுத்து போயிட்டு அதை வைக்கணும். ஸோ மறுபடியும் இந்த அட்ரஸ் டீடைல்ஸ் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இப்ப எந்த இடத்துல அந்த லேண்ட்மார்க் இருக்குதோ அதை கரெக்டா நம்ம சூஸ் பண்ணிட்டு போயிட்டு வைக்கணும். இப்ப எங்க அட்ரஸ் டீடைல் நான் என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கிறேன். சப்மிட் கொடுத்தனா இப்ப எங்களுடைய ஊருக்கு பக்கத்துல நான் அந்த லேண்ட்மார்க் எங்க இருக்குதோ அந்த ஸ்கூல் ஏரியா இருக்கிற பக்கத்துல ஸ்கூல்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளார வர மாதிரி இந்த இடத்துல நான் மூவ் பண்ணிட்டு போயிட்டு வச்சிடுறேன். இப்ப இந்த ப்ளூ கலர் லோகோ மூவ் பண்ணிட்டு போயிட்டு வச்சுட்டு இப்ப மறுபடியும் இங்க கிளிக் ஹியர் டு கெட் மேப் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிட்டு இப்ப சேவ் கொடுத்துட்டோம்னா இப்ப கன்ஃபார்ம் அட்ரஸ்ன்றதை கொடுங்க. இப்ப நம்ம ஆல்ரெடி டாக்குமெண்ட் பண்ணதெல்லாம் நெக்ஸ்ட் கொடுக்கும் போது வந்துடும். இப்ப மறுபடியும் சேவ் கொடுத்தோம், அடுத்த பேஜ் வந்துருச்சு. இப்ப ஸ்கூல் நேம்ஸ் எல்லாம் காட்டுது பாருங்க. இப்ப இந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப 3 ஸ்கூல் தான் காமிக்குது. எனக்கு இன்னும் 4 ஸ்கூல் காமிக்கணும். நாங்க எதிர்பார்க்கிற ஸ்கூல் இந்த இடத்துல வரல. பாலவிகா, ஆனந்தா, டொமினிக், ஆர்ஆர் ஸ்கூல் சொல்லிட்டு இங்க ஒன்னொன்னு இருக்கும், அது வந்து காமிக்கல. சோ எங்களுக்கு இன்னொரு ஸ்கூல்ல வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது மறுபடியும் அந்த இடத்துல அட்ரஸ் டீடைல்ஸ் போயிட்டு மூவ் பண்ணிட்டு போயிட்டு வைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தள்ளிட்டு போயிட்டு வச்சிடுறேன். மறுபடியும் இங்க கிளிக் டு கெட் மேப் அட்ரஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருக்கேன். கன்ஃபார்ம் அட்ரஸ். இப்ப இதெல்லாம் கொடுக்கும்போது ஒரு சிலதெல்லாம் கட்ட கட்டமா வரும். ஏன்னா ஒரு சிலருடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை காமிக்க கூடாது. இந்த ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே தூக்கிட்டு போய் வச்சு பாக்குறோம். அப்பயாச்சும் வருதா என்னன்னு. ஒரு சில ஸ்கூல்ஸ் வந்து காமிக்காது. நீங்க என்னதான் பக்கத்துல எடுத்துட்டு போய் வச்சுக்கனாலே காமிக்காது. ஏன்னா அந்த ஸ்கூல் வந்து எனேபிள் ஆயிருக்காது. அதுக்கு அப்படி எனேபிள் ஆகாம இருந்ததுன்னா அது காமிக்காம தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்ப ஒரு ஸ்கூல் வந்து ஒரு கஸ்டமர் வேணும்னு கேட்கறாங்க. அதை நான் எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துக்கு ஸ்கூலுக்கு பக்கத்திலே வைக்கிறேன். ஸ்கூலுக்கு பக்கத்திலே வச்சாலும் அந்த நேம் வந்து காமிக்கல. ஆனா ஸ்கூல் வந்து அதுக்குள்ள வரவே இல்லை. அந்த ஸ்கீம்ல அந்த ஸ்கூல் வரல அப்படின் போது உங்களுக்கு அந்த இடத்துல காமிக்காது. ஸோ இப்ப நம்மளுடைய மேப் லொகேஷனை கரெக்டான லொகேஷன்ல எடுத்துட்டு போயிட்டு வச்சுக்கோங்க. நீங்க அந்த ஸ்கூல் வந்து உங்களுக்கு பக்கத்துல காமிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா பிரச்சனை கிடையாது. நீங்க எடுத்துட்டு போயிட்டு அங்க வச்சு அந்த ஒரு ஸ்கூல் தான் இருக்குது, எனக்கு எதுவும் ஸ்கூலே கிடையாது அப்படின்ற சமயத்தில் நீங்க அதை ட்ரை பண்ணலாம். பட் அது காமிக்கல அப்படின்னும் போது நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. மறுபடியும் கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்து இப்போ 3 ஸ்கூல் தான் காமிக்குதுன்னா இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இப்ப எது அந்த ஸ்கூலை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் ஸ்கூலை செலக்ட் பண்ணிட்டு இந்த அம்புக்குறி இருக்கு பாருங்க, சிங்கிள் அம்புக்குறி இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்கூல் எதுவோ அந்த ஸ்கூல்ல வந்து அடுத்த செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப உங்களுக்கு கீழே 3வது ஸ்கூல் இருக்கிற ஸ்கூல் வேணா 3வது இருக்கிற ஸ்கூல்ல கிளிக் பண்ணிட்டு இந்த அம்புக்குறி கிளிக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறது. இப்ப இது மாதிரி சூஸ் பண்ணும்போது எல்லா ஸ்கூலுமே வந்து அந்த இடத்துல நமக்கு காமிச்சிருச்சு. இப்ப சேவ்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். சேவ் கொடுத்தோம்னா இப்ப ஃபைனலா வந்து ஒரு முறை ப்ரிவியூ காமிக்கும். நம்ம என்னென்னலாம் டைப் பண்ணோம், குழந்தையோட நேம் கரெக்டா இருக்குதா, ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்குதா பாத்துக்கோங்க. ஸ்பெல்லிங் அடுத்தது ஆனா பெண்ணா கொடுத்துருக்கீங்களா, டேட் ஆஃப் பர்த் கரெக்டா காமிக்குதா, நீங்க ஹிந்துவா, உங்களுடைய கம்யூனிட்டி கரெக்டா காமிக்குதா, மொபைல் நம்பர் கரெக்டா காமிக்குதா, என்ன ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணிருக்கீங்க, அப்பாவுடைய பேர் என்ன, அப்பாவுடைய பேருக்கு நம்ம அப்பான்னு கொடுத்துருக்கிறோமா ஃபாதர்னு கொடுத்துருக்கிறோமா, ஃபாதருடைய நேம் கரெக்டா இருக்குதா, என்னென்னலாம் கரெக்டா கொடுத்தீங்களோ அது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது நீங்க கீழே கொடுத்த ஸ்கூல் நேம்ஸ் எல்லாம் இந்த இடத்துல காமிக்கும். இந்த ஸ்கூல் நேம் 3 ஸ்கூல் நேம் கரெக்டா காமிக்குதா சொல்லிட்டு பாத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனல் சப்மிட் அப்படின்றத கொடுத்துருங்கன்னா அப்ளிகேஷன் உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். உங்களுக்கு மெசேஜும் வந்துடும் சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்னு. ஃபைனல் சப்மிட்டா கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா தாங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க தயாரா, சமர்ப்பித்த பின் மாற்றங்கள் செய்ய இயலாதுன்னு கொடுக்கும். ஓகே சொல்லிட்டு சப்மிட் பண்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப SMS சென்ட் டு யுவர் மொபைல் சக்சஸ்ஃபுல்லி. ஓகே, இப்ப நம்மளுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடுச்சு. இப்ப பிரிண்ட்ன்றதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் ஆகுது, ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நம்மளே இப்படிதான் அந்த அப்ளிகேஷன் நீங்க அப்ளை பண்ணணும்.
இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.